ஒரே ஒரு வரியில, ஒரு வார்த்தையில மதுரைய எரிச்சிட்டா இல்லையா? ஆக கோவத்தில தர்மத்த நிலைநாட்டுறதுக்காக கண்ணகி மதுரைய எரிச்சா. ஆனா, கோவலனால ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு இல்லையா? அதேமாரி தசரத மகாராஜா எடுத்துக்கங்க. கைகேயி தானே உதவி செய்தா. இப்படி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். வேத சாகையில கூட சில இடங்கள்ல பெண்களோட பங்கு மகத்தானதுன்னு சொல்லலாம். தர்ம சாஸ்திரமும் பெண்கள தான் வந்து அதீதமா கொண்டாடுறதுன்னு சொல்லலாம். ஆனா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நாம வந்து ஆன்மீக பாதைக்கும், யோக மார்க்கத்துக்கும் ஆணுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ, அவ்வளவும் பெண்ணுக்கு உண்டு. ஏன் அரவாணின்னு குறிப்பிட்டு விட்டுட்டேன்னு நெனைக்காதீங்க. மகாபாரதத்தில வரலையா? அர்ஜுனன் வந்து அரவாணியா இருந்தது சாபத்தால. ஆனா கிருஷ்ண பரமாத்மா விரும்பியே அரவாணியா மாறினார். அதேமாரி பார்த்தீங்கன்னா, மோகினி அவதாரம் எடுத்தார்ன்னு வருது. ஆணா இருந்து பெண்ணா மாறினார்ன்னு. அரவாணியா போனதுக்கான காரணங்கள் அந்த கதை எல்லாருக்கும் தெரியுன்றதுனால இங்க நான் விரிவா குறிப்பிடல. அதனால நீங்க நம்ம அரவாணின்னு கூட சொல்றோமே தவிர, அவாளுக்கும் இந்த யோக மார்க்கத்திலயோ, தர்ம சாஸ்திரத்திலயோ பங்கு உண்டுன்னு சொல்றதுக்காக வந்தோம். ஏன்னா, அவ எல்லாருமே கிருஷ்ணரோட சொரூபம் தானே. கிருஷ்ண பரமாத்மாவோட சொரூபம் தான். அதனால பெண்கள்ல பாருங்க, பெண்கள்னு சொல்லும்போது, இந்த நவராத்திரியில வந்து பெண்களுக்கே வந்து உகத்தான ஒரு 9 நாளும் பெண்களுக்கு உகத்தான தினமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நவராத்திரி விரதம்ன்றது பெண்களுக்கு சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, ஆண்களும் தேவி மகாத்மியம் படிக்கிறது, அதேமாரி நவாட்சரி ஜெபம் பண்றது, நவாவரண பூஜை பண்றது நெறைய சொன்னா கூட, நவராத்திரி விரதம்ன்றது உங்களுக்கு கன்னிகை, பாலா, ரோகிணி, குமாரி, சுமங்கலி, சுவாசினின்னு படிப்படியா பெண்கள கொண்டாடக்கூடிய பூஜைகள பத்தி தான் பரக்க பேசுறது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோன்னா, நம்ம இந்து தர்மங்கள் முழுக்க முழுக்க யாரையுமே தள்ளல. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அரவாணியா இருந்தாலும் யாரையுமே நம்ம தர்மம் வந்து தள்ள சொல்லல. இன்னும் சொல்லணும்னு பார்த்தா நம்ம காக்கா, பூனை, நாய் இப்ப உங்களுக்கு எல்லாரையும் பசு, காளை எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடுறோம். உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்து தர்மம்ன்றது பரந்த தர்மம். இங்க ஜீவ ஹிம்சைக்கு இடம் கிடையாது. அதேமாரி உங்களுக்கு ஆண், பெண் பேதம்ன்றது கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில ஒரு மயக்கத்தில எல்லாரும் பேசுறது. அதனால ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், இந்த அரவாணியா இருந்தாலும், யோக மார்க்கத்தில சரீரம் தான் மாறுபடுமே தவிர, யோக மார்க்கத்துக்கு சொல்லப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்குமே ஒண்ணு தான். நீங்க குண்டல் யோகம் பயிலலாம், இல்ல ராஜயோகம் பயிலலாம், அட யோகம் கத்துக்கலாம். எது கத்துண்டாலும் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சாதின்னு சொல்றேன். அதனால எம்பெருமான் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா திருவடியில தான் போய் சேர்றது. அதனால பகவத்கீதையில சொன்ன மாரி நாம நமக்கு விதிக்கப்பட்டத மட்டும் சரியா செய்யணும் அவ்வளோதான். நமக்காக விதிக்கப்பட்டது என்னவோ அத நம்ம சரியா செய்தாலே போதும். எல்லாமே சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போலாம். நம்புங்கள் நல்லதே நடக்கும்.